ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடே மணக்கிற மாதிரி சாம்பார் பொடி வீட்டிலே எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற அளவுகளோட இந்த சாம்பார் பொடியை அரைச்சி பார்த்துட்டு ஒரு டைம் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க இந்த சாம்பார் பொடியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு சட்னி கரண்டி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்பூனு அப்படி இல்லைன்னா மெஷர்மெண்ட் கப் எது வேணாலுமே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 கரண்டி மல்லி சேர்த்துருக்கேன். இந்த மல்லியை ஏற்கனவே தூசி மண்ணெலாம் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மல்லியுடைய கலர் மாறி நல்லா வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வேறு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. அதே பேனில் எந்த கரண்டியால் மல்லி அளந்தமோ அதே கரண்டியால் ஒரு கரண்டி துவரம்பருப்பு, ஒரு கரண்டி கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டிக்கு கம்மியாக 3/4 கரண்டி வர அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்த்துட்டோன்னா குழம்பு கொஞ்சம் குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து 3ஐயும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம போட்ட பருப்பு எல்லாமே கலர் மாதிரி நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு ஏற்கனவே மல்லி ஆற வச்சுருக்கோம்ல அதுலேயே கொட்டி இதையும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு சாம்பார் வைக்கும்போது சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். அதே பேனில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனுக்கு கம்மியாக அரை ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அரிசி இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் கம்மியாகவே இருக்கட்டும். அதிகமாக சேர்த்துட்டோன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. எந்த பொருளையும் கருக விட்டுடாமல் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட ஜீரகம், அரிசி இதெல்லாம் வெடித்து வரும். இந்த ஸ்டேஜில் இதையும் அந்த பொருளுடைய கொட்டி ஆற வச்சுக்கோங்க. காரத்துக்காக 20 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதோடைய காம்பு பகுதியை கிள்ள வேணாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நம்ம மிளகாய் வறுக்கும் போது நெடியேறாமல் இருக்கும். அதனால் மறக்காமல் உப்பும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை சேர்த்து இந்த சாம்பார் பொடி அரைக்கும்போது சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்க்கும்போது வாஷ் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் மிளகாவும் நல்லா மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே கொட்டி வச்சுருக்கிற மல்லி கூட இதையும் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷம் இந்த அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஒரு மீடியமான மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். அதனால் மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற பொருளெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திங்கன்னா எல்லா பொருளையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கு அப்புறம் அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூளுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா பொருளையும் வறுத்தோம்ல அதே மாதிரி கட்டி பெருங்காயத்தையும் வறுத்துட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் கொட்டி 5லேருந்து 10 நிமிஷம் வரை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 2-3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நான் இந்த சாம்பார் மசாலாவை 1 மாதத்துக்கு தேவையான அளவு மட்டும்தான் அரைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா 1 மாதம் வரை சாம்பார் நல்லா வாசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசனை கம்மியாகிற மாதிரி இருக்குது. அதனால் தேவைக்கு ஏற்ப மட்டும் அரைச்சிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சாம்பார் பொடி அரைச்சி சாம்பார் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.